நான் செத்து போயிட்டா கூட ஹாய், ஹலோ, வணக்கம் அவர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டா போட்ட வீடியோக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்ற விதமா ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் அதில சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை வீடியோவும் தான் இது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறும்பா ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப, 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 ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் அழணும்னு சொல்லிட்டு நான் அழல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. ஸோ வந்து அழுததுனால நெறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசியிருந்தீங்க. ஸோ அது அவங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு மட்டும் தான் இந்த பெயின் இருக்கு போல. ஸோ நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம் போலன்ட்டு. இப்ப நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதில கமெண்ட் பண்ண நெறைய பேருக்கு என்னோட வலிய அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டா மட்டும் தான் தெரியும், அந்த வலி எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இதுலயே கூட வந்து நெறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, நெறைய பேர் இந்த நான் வந்து இப்படி போடுறேன்னா, அதுக்கே வந்து சும்மா இந்த மாரி அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, ஆ பெயினு, ஆ அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு பிச்சை எடுக்கிறீங்க. காசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காகலாம் அப்படிலாம் போடணும்னு நெனச்சிருந்தா நான்லாம் எவ்வளவோ போடலாம். எவ்வளவோ இது பண்ணலாம். நான் அதுக்காக வந்து அந்த வீடியோவ நான் போடல. ஸோ என்னோட ஹெல்த் என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் அது வந்து இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அத உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் வந்து வீட்ல நடக்கிறது, நான் எது வாங்குனாலும் சரி, நான் எல்லாமே வந்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோவ போட்டுட்டு இருந்தேன். நான் இவ்வளவும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கேன். அப்படின்றத தான் நான் அந்த வீடியோல சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஸோ அத தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்குமே வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து குடுத்தாங்க. நான் இப்ப அத பத்திலாம் ஃபீல் பண்ண போறதில்ல. ஸோ எங்க வீட்ல சொல்ற மாரியும், நீங்க சொல்ற மாரியும் பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் ஆக்சுவலா அத பத்திலாம் நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் TikTokல இருந்து இருக்கிறேன். ஸோ அதனால நான் TikTokல இருக்கும்போது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதனால எனக்கு தெரியாது. அப்படியே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் வந்து டூயட் போடுற மாரி அதில எழுதி அசிங்கமா போடுவாங்க. ஸோ அதனால நான் அத பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நெறைய பேருக்கு பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதையுமே வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ என்னன்னா, நான் ஏன் அத பத்தி நான் பேசினேன்னா, இப்போ நான் வந்து குழந்தைய வச்சிருக்கேன். குழந்தைய வச்சுக்கிட்டு போடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அது என் குழந்தைங்க. நான் போடுறேன். அது நான் வீடியோ போடுறேன். போடாம போறேன். அது என்னோட விருப்பம். ஆ நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாரி நாங்க உங்க வீடியோஸ பார்த்து தான் வந்து குழந்தைக்கு என்னென்ன பண்றோம், நீங்க என்னென்ன கேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போடுறத பார்த்து தான் வந்து நாங்களும் என் பாப்பாக்கெல்லாம் வாங்குறோம். வெயிட்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க. நான் அதுக்கேத்த மாரி தான் ஒரு மந்த்தும் நான் வந்து வெயிட்ட வந்து எங்க பாப்பாக்கு நாங்க செக் பண்ணிக்கிறோம். ஆ எந்த எந்த இஷ்யூவா இருந்தாலும் கேட்டாலும் கமெண்ட் பண்றீங்க. அப்படிலாம் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே என்ன என்ன சொல்ல முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ நான் அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சும்மா இந்த தேவையில்லாம வீடியோ அந்த மாரிலாம் நான் எதுவுமே போடல. எல்லாமே வந்து நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ என்ன மாரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு டிப்ஸா இருக்கணும். அந்த மாரி அதுக்காக மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன். வேணுன்ட்டே வந்து லைக் வரணும், வியூஸ் வரணும், காசு வரணும் அப்படின்றதுக்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ நான் அந்த மாரி போட ஆரம்பிச்சு நான் 3 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் காசு வரல. ஆனா நான் வீடியோ போடுறேன். நீங்க பார்க்குறீங்க. அதுக்காக நான் வீடியோ போடுறேன். நெறைய பேர் வந்து அதில நீங்க போய் இவங்கள கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க. அது சரியா போயிடும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அ எங்க எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாரி இருக்கு. என் தங்கச்சிக்கு இந்த மாரி இருக்கு. எனக்கும் இந்த மாரி இருக்கு. நான் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கேன். அவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கேன். எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஒரு நாள் நான் செத்துடலாமான்லாம் யோசிச்சிருக்கேன். நீங்க யோசிச்சிருக்கீங்க. நான் நெறைய தடவ அத எங்க அம்மாகிட்டயே கூட சொல்லியிருக்கேன். வலி வரப்பலாம் வந்து எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா வர நேரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அம்மாகிட்டயே நான் சொல்லியிருக்கேன். என்னால இந்த வலி தாங்க முடியல. நான் செத்து போயிட்டா கூட எனக்கு நல்லாருக்கும். இந்த மாரி ஒரு ஒரு நாளும் என்னால வலி அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெறைய தடவ நான் எங்க அம்மாகிட்டயே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த பெயின் வந்து அவ்ளோ இருக்கும்.
அத நான் சொல்லும்போது அது அவங்களுக்கு ஃபீல் ஆனதுனால தான் அவங்க வந்து எனக்கு வந்து அத எனக்கு கமெண்ட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ ஏன்னா அந்த பெயின் அவ்ளோ பெயினா இருக்கும். ஸோ இன்னும் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்க பார்த்து வாங்குறோம். நீங்க ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து நீங்க பண்றீங்க. நாங்க அத பார்த்தா வந்து எங்களோட பாப்பாக்கு நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்காக தான் என்னோட பாப்பாக்கு நான் என்ன வாங்குறேனோ, நான் என்ன சஜெஸ்ட் பண்றேனோ, நான் எல்லாமே வந்து நான் பாப்பாக்கு வாங்குறது எல்லாமே வந்து நான் ரிவ்யூ பார்த்து எது பெஸ்ட்டா இருக்குமோ நான் அத மட்டும் தான் நான் வாங்குவேன். சப்போஸ் நான் அது ஏதாவது ஒண்ணு வந்து நானு பெஸ்ட்டா இருக்கும்ன்னு சொல்லி நம்பி வாங்கிட்டு அது நல்லா இல்லன்னா உடனே நான் ரிட்டர்ன் போட்டுருவேன். ஸோ அத நான் வச்சிருந்து இது பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் உடனே அத ரிட்டர்ன் போட்டுட்டு நான் இன்னும் எது பெஸ்ட்டா இருக்கோ நான் அத மட்டும் தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாரி தான் நான் வந்து பாப்பாக்கு ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பெஸ்ட்டா பண்ணணும் அப்டின்றதுக்காக நான் ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால நீங்க சொல்லும்போது, ஓகே அப்ப நம்ப யூஸ் பண்றது நம்ப வந்து நம்ப பண்றது யாரோ 2, 3 பேருக்காவது போய் சேருது. அவங்க வந்து நம்மளால அவங்க வந்து அது யூஸ்ஃபுல்லான திங்ஸா வந்து பார்க்குறாங்க. அவங்களும் வாங்குறாங்க அப்டின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னமும் நான் போடுவேன். ஸோ உங்களுக்காக வந்து நானு எப்படி சொல்றது? நான் என்னோட டெய்லி ரொட்டீன், பாப்பா அது எல்லாமே போட்டிருக்கேன். இதுவரைக்கும் எல்லாருமே அந்த மாரி போட்டிருப்பாங்களா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா, நான் பாப்பாக்கு என்ன வாங்குறேன், என்ன பண்றேன், அவனோட வெயிட், வேக்சின் போடுறது, ஹாஸ்பிட்டல் போறது எல்லாமே நான் கிட்டத்தட்ட எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோவா. அது எல்லாமே வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு சில நேரத்தில பாப்பாக்கு எதனா வந்து ஃபீவரோ, கோல்டோ எதனா வந்துச்சுன்னா கூட, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து நான் கேட்டுட்டு வந்து, அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போட்டுருக்கேன். சரி அந்த மாரி பாப்பாக்கு ஆச்சுன்னா, நீங்க அதுக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து அ ஃபர்ஸ்ட்டு பாப்பானால ரொம்ப நான் வந்து அம்மா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, ஜெயந்திம்மா இருக்காங்க. அ இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வந்துரும். அவன் எதனா டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணானா, எனக்கு பயமாயிடும். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாரி நீங்க பயப்படக்கூடாது, நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் போயிட்டு வந்த உடனே கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நெறைய தடவ நான் போட்டுருக்கேன். ஸோ வந்து பேபி கேர் வந்து நான் ஃபுல்லாவே போட்டுருக்கேன். நான் இப்போ போடுறது எல்லாமே மோஸ்ட்டா அந்த மாரி தான் போட்டுருக்கேன். இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த ஒரு வீடியோ கூட அது கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டே இந்த இத்தன வருஷமா வந்து 4 to 5 இயர்ஸா வந்து நான் உங்ககிட்ட மறைச்சே நான் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட வீடியோஸ்லாம் போட்டுட்டு. பட் இப்ப வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால நான் வந்து வீடியோ கூட போட்டேன். ஸோ எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சாரி. ரொம்ப 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 சாரி. என்னால நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால அவங்க எல்லாருக்குமே அ பெரிய சாரி அண்ட் தேங்க்ஸ். ஸோ இன்னமும் என் வீடியோஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதே மாரி இதுவரைக்கும் நீங்க யாருனா கமெண்ட் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணாம இருந்தது கிடையாது. ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து "இது எப்படி சிஸ்டர் இது எப்படி அது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா தெரியலனா கூட என்கிட்ட கேளுங்க. எனக்கு எதனா தெரியலனா கூட நான் உங்களுக்கு வீடியோ மூலியமா சொல்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பெரிய சாரி. ஸோ நான் இனிமேல் அழக்கூடாது. நான் வீடியோஸ்ல நெறைய நான் நான் நெறைய இல்ல. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல அழுது போடுறேன். அந்த அழுததுக்காக ரொம்ப 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 சாரி. ஆ தெரியாம அது என்ன மீறி வந்துடுச்சு. ஸோ ஏன்னா நானு ஒரு ஒரு நாளும் நான் அழுதுகிட்டே தான் படுப்பேன் நைட்ல படுக்கும்போது. வலி இருக்கும்போது. ஸோ அதனால அது சொல்லும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. அதனால ரொம்ப 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 சாரி. இன்னும் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நீங்க ஆர்த்தோ டாக்டர பார்க்கக்கூடாது. ரிமட்டாலஜிஸ்ட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா நான் வந்து ரிமட்டாலஜிஸ்ட்டும் போய் செக் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டேன். நான் அது கன்சல்ட் பண்ணும்போது நான் கன்சீவா இருந்ததுனால நான் எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுக்கல. என்னால இப்ப ஃபீட் பண்றதுனால எந்த ஒரு டேப்லெட்டுமே இப்பவும் என்னால எடுக்க முடியல. ஸோ அதனால நான் வந்து கன்சல்ட் பண்ணாமலாம் இல்ல. ஸோ இது எப்படி சொல்றது? எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்றதே நான் தான் கண்டுபிடிச்சேன். அதனால வந்து அது நானு பார்க்காம இருந்திருப்பேனா? ஸோ நான் பார்த்தேன். ஆ நான் ஏன் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போனேன்னா, அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே இதுவும் பார்க்குறாங்க. இதுவும் பார்க்குறாங்க. ஸோ பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட வந்து ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நான் சொல்லல. ஆக்சுவலா நான் சும்மா கன்சல்ட்டுக்காக தான் போய் பார்த்தேன் அவங்கள. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களே ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அதோட ரேஞ்ச் எனக்கு நார்மல் வேல்யூ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த நார்மல் வேல்யூவ விட எனக்கு 20-30 டைம்ஸ் அதிகமா இருந்தது. நார்மல் வேல்யூவ விட 20-30 டைம்ஸ் வந்து எனக்கு அதிகமா இருந்தது அது.
20 டூ 30யா, 30 டூ 40யான்னு தெரியல. எனக்கு அவ்ளோ அதிகமா இருந்தது. அ டாக்டரே பார்த்து வந்து மிரண்டுட்டாரு. "என்னம்மா இது இவ்ளோ இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் நீ ஃபீல் பண்ணிக்காதம்மா. நம்ம சரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் ரெமட்டாலஜிஸ்ட்ட பார்க்கும்போது அவங்களும் சொன்னாங்க, "ரொம்ப சிவியரா தாம்மா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. கன்சீவா இருக்கும்போது அதுக்கேத்த மாரி டேப்லெட்லாம் குடுத்தாங்க. பட் ஆனா நான் அத வந்து கன்சியூம் நான் அத எடுத்துக்கல நானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ப பயமாயிடுச்சு. சரி நம்ப டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் பாப்பாக்கு வயித்துல இருக்கும்போது ஏதாவது ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே நான் எடுக்கல. அம் அந்த டைம்ல பெயின் வந்தாலும் நான் தாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான். என்னால வேற எதுவுமே பண்ணவும் முடியாது. போய் இன்ஜெக்ஷனும் போட முடியாது. டேப்லெட் எடுக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து நான் தாங்கிக்கிட்டேன் அத. ம். மத்தபடி இப்பவும் நான் அப்படிதான் இருக்கிறேன். தாங்கிக்கிட்டே இருக்கிறேன். வலியெல்லாம் தாங்கிக்கிட்டே இருக்கேன். இதோ இப்ப கூட இந்த ஷோல்டரு, இந்த கழுத்து, இது பாருங்க கை எதுவுமே தூக்க முடியல. வலிக்குது தான் இது அப்படி மடக்குறேன் வலிக்குது தான். பட் இருந்தாலும் வந்து இப்ப என்னால எந்த டேப்லெட்ஸும் எடுக்க முடியாது. பாப்பாக்கு ஃபீட் குடுக்குற வரைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறமா நான் மறுபடியும் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு நானு அதுக்கேத்த மெடிசின்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அந்த மாரி எடுக்கலாம் அப்டின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லணும்னு நெனச்சது. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பெரிய சாரி நான் அழுததுக்கு. ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஹேப்பியா தான் இருக்கேன். ஆம் ஸோ இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பேட் கமெண்ட்ஸ பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நான் பேட் கமெண்ட்ஸ பத்தி எந்த ஃபீலையும் நான் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் வந்து எப்பவுமே நான் வீடியோ போடுற மாரி நான் போட்டுட்டு தான் இருக்க போறேன். ஸோ பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அத பத்தி ஃபீல் பண்ண போறது கிடையாது. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.